தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/1/2025 வியாழக்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம், மதியம் 12:19 வரை, பிறகு மகம். இன்றைக்கு உழவர் திருநாள். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவம் சொல்கிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னாக உழவு தொழிலை பற்றி சிந்திக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது. உழவர்கள் எல்லாம் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்று ஒரு கவிதை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான நாள். இன்று நாம் அவர்களை போற்ற வேண்டும், உழவர் திருநாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எண்கணிதம் ஒரு பொன்கணிதம் அப்படிங்கிற பற்றி சொல்ல போறேன். பிரம்மா எழுதிய தலையெழுத்தை பேனாவால் எழுதும் கையெழுத்து மாற்ற முடியுமான்னு நீங்க நினைக்கலாம். சில பேருக்கு இந்த எண்கணியத்தில் நம்பிக்கை இல்லை, சில பேருக்கு ரொம்ப நம்பிக்கை. கண்ணதாசனுக்கு இயற்பெயர் முத்தையா. அவர் கண்ணதாசன் மாத்திக்கின பின்னால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார், உலக புகழ் பெற்றார். அதே மாதிரி ராசையாங்கிறது இளையராஜான்னு அவர் மாற்றிக்கிட்டார். இப்படி ஒவ்வொருத்தருடைய பேர்களையும், பிரபலமானவர்களுடைய பேர்களை பார்த்தா முன்னாடி உள்ள பேர் ஒன்றா இருக்கும், பின்னாடி தான் மாற்றிக்கிறது ஒன்றா இருக்கும். சில பேர் எண்கணிதத்துக்காக மாற்றிக்குவாங்க, சில பேர் இயற்கையிலேயே மாற்றிக்குவாங்க. இந்த எண்கணிதத்தில் மாற்றுற போது நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் கூட தினத்தந்தியில் தொடர்ந்து எண்கணிதம் ஒரு பொன்கணிதத்தை பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்னால் தொடராக எழுதிக்கிட்டு வந்தேன். அதில் ஃபிகராலஜி, கிராஃபாலஜி, வடிவ ஜோதிடம்லாம் இருக்குது. இந்த எண்கணிதத்தில் ஏற்ற இறக்கம் வாய்ந்த எண்ணெல்லாம் இருக்குது. இப்போ ஒருத்தருடைய பெயர் எண்ணினுடைய கூட்டுத்தொகை இருக்கே, ஏ அப்படின்னா 1, பின்னா 2, சின்னா 3, இப்படியெல்லாம் அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் இந்த நம்பர் அடிப்படையில் நம்ம பெயரை எழுதி கூட்டுற பொழுது 45ன்னு ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா 4 காட்டிலும் 5 கூடுதலாக இருக்குது. அப்படி வரலாம். அதே 9 54ன்னு 5க்கு பிறகு 4 வந்துச்சுன்னா அது இறங்கு வரிசையாக போயிடும். ஆக சிலருக்கு 9 எண் ஒத்து வந்தாலும் கூட வரக்கூடிய வடிவங்கள் எப்படின்னு பார்க்கணும். வடிவத்துக்கேற்ற வாழ்க்கை. 45ல் ஒருத்தருடைய பெயர் இருந்தால் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு கவிதை. 45 என்னும் இலக்கம் தன்னில் நற்பெயரின் தொகை அமைந்தால் அவர்கள் எல்லாம் ஆர்வமுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை அடுக்கடுக்காய் பெற்றிடுவார். 45ல் இருந்தால் அடுக்கடுக்காய் முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து அவர்களுக்கு 26 வயதிலிருந்து முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். சகிப்பு மிக்க ரொம்ப பொறுமையானவங்களா, கூர்மதியால் இடையூரை தள்ளிவிட்டு கொள்கையிலே பிடிப்பாக இருப்பார். எத்தனை இடையூறு வந்தாலும் அதை தள்ளிவிட்டு விட்டு அந்த கொள்கை பிடிப்போடு செயல்படுவார்களாம். வாழ்வில் நேர்மையுடன் வாழ்ந்துடுவார். ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்களாம். இமயம் போல நிலை உயர வேண்டுமெனும் எண்ணம் உண்டு. இமயம் மாதிரி நம்ம மிக உயர்ந்த நிலையை அடையணுங்கிற எண்ணம், ஒரு லட்சியம், அந்த கனவு இளமையிலேயே இருக்கும். அதை அவர்கள் செய்து விடுவார்களாம் 45ல் இருந்தால். அதே நேரம் 54ல் இருந்தால் 54 நிலை பெயர் அமைந்தால் அன்றாடம் வெற்றி தோல்வி கலந்தே நிற்கும். இது ஒரு பெரிய பாடல், உங்களுக்கு தொடர்ந்து சொல்றேன். வெற்றியும் தோல்வியும் கலந்திருக்கு, இன்பமும் துன்பமும் கலந்திருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி வழிபாடு வைத்துக் கொள்ளலாம்னு இருக்கு. ஆக எண்கணிதம் ஒரு பொன்கணிதம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும், நல்ல திருப்பங்கள் உருவாகும். அதிகாலையில் வரக்கூடிய தகவல் அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக கூட இருக்கலாம். 12ல் ராகு இருப்பதனாலே பயணங்கள் உண்டு, ஆனால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். குறிப்பாக இன்று வியாழக்கிழமை என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி. எனவே இன்று வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் போதுமான வருமானம் கிடைத்து மகிழ்ச்சி அடைகின்ற நாள். இன்று வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும், கேட்டது கிடைக்கும், தொட்டது துலங்கும். ராசியிலேயே குரு இருக்கின்றார். குருவை பொறுத்தவரை குரு ராசியில் இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, குரு சேர்க்க கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். எனவே எதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கணிசமான தொகை கைகளிலே புரளும். 3லே செவ்வாய் இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உடன்பிறப்புகளும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு 2லே செவ்வாய். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் உங்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக சில காரியங்களில் முட்டுக்கட்டைகள் வரப்போகிறது. கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், குணமோடு நடந்து கொள்ளுங்கள், அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். 10ல் ராகு இருப்பதால் தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். பழைய பங்குதாரர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்களே என்று அவர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்ள முயற்சிப்பீர்கள். அதில் உள்ள பிரச்சனைகளை தீர முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:20 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரனும் செவ்வாயும் இணைந்தால்
சந்திர மங்கள யோகம். எனவே காலை நேரத்தில் கலகலப்பாக இருக்கும், நினைத்தது நடக்கும், நிறைவேறும். மதியத்திற்கு மேலும் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு வந்தாலும் தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. எனவே இன்று முழுவதும் உங்களுக்கு ஒரு இனிய நாள் தான். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். தாய் வழி ஆதரவும் உண்டு. பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மட்டுமல்ல, அதாவது வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை கூட சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கைகூடும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரையாதிபதி பகல் 12:20க்கு மேல் உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். சந்திரன் வந்துவிட்டாலே விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். எனவே வீட்டு செலவுகள் கூடலாம், குடும்பச் சுமை அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் சில ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். பணப்பொறுப்பு யாருக்கும் சொல்ல வேண்டாம். யாருக்கும் சொன்னால் அதனால் சிக்கல்கள் வரலாம். இன்று மிக 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 கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். வழிபாட்டில் கவனம் செலுத்துபவர்களாக இருந்தால் இன்று குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் அல்லது குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். வீண் வாக்குவாதங்களால் வந்த பிரச்சனைகள் அகலும். குரு பார்வை இருப்பதனாலே குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பயணங்கள் கூட பலன் தரும் விதம் அமையும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே குரு. அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். உடல்நிலையில் தொல்லைகள் வரலாம். மருத்துவ செலவு ஒருவர் மாற்றி ஒருவருக்கு வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். சாதாரண சிகிச்சையில் குணமாக வேண்டிய நோய் கூட ரண சிகிச்சையில் வரலாம். எனவே ஆரம்பத்திலேயே அச்சுறுத்த தோன்றுகின்ற பொழுதே கவனித்துக் கொள்வது நல்லது. புதியவர்களை சந்தித்தால் உங்களுக்கு அதன் மூலமாக பொருளாதார விருத்தியை பெருக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அதிலும் கூட உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். எனவே இன்று அமைதியை கடைபிடிப்பதோடு குரு வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி கொடி பறக்கும் நாள். இன்று வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பணம் காசு அதிகமாக புரளுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும் நாள் என்று கூட சொல்லலாம். தனஸ்தானத்திலே புதன். லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருந்தால் லாபம் இருமடங்காக வரும். தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் நீங்கள் எதை நினைத்தீர்களோ அது நடைபெறும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்திருந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க வழிவகுத்துக் கொடுப்பார்கள். உத்தியோகமாக இருந்தால் மேலதிகாரிகள் இணக்கமாக இருப்பார்கள். கேட்ட சலுகைகளையும் கொடுப்பார்கள். ஊதிய உயர்வு உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தோன்றும். இந்த நாள் மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 12:20 வரை சந்திராஷ்டமம். எதை செய்ய நினைத்தாலும் காலை நேரத்தில் செய்தால் அது அவ்வளவு சிறப்பாக அமையாது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை வரலாம். ஆரோக்கிய தொல்லையும் மருத்துவ செலவும் இன்று தவிர்க்க முடியாததாக அமையும். பயணங்களை கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:20க்கு மேல் சந்திராஷ்டமம். காலை நேரத்தில் நல்லது செய்யலாம். ஏதாவது புது முயற்சிகளில் ஈடுபட்டால் காலை நேரத்தில் செய்து விடுங்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் தரும். பணப்புழக்கம் குறையும். திடீரென வீண் வம்பு வழக்கல் வீடு தேடி வரலாம். எனவே எதையும் சிந்தித்து செய்ய இயலாது. நீங்கள் செய்தது ஒன்று, நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம். சந்திராஷ்டமம் என்றாலே மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம். இருப்பினும் இன்று குருவாரம் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குருவை கும்பிடுவதன் மூலம் ஓரளவேனும் நற்பலன்களை பெற இயலும். கும்பராசி நேயர்களே, ராசியிலேயே சனி. சொன்னதை நிலைநாட்டுவீர்கள். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். வளர்ச்சிக்கு வித்திர நண்பர்கள் உங்களுக்கு முன் வருவார்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். சொத்துக்கள் வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பராமரிப்பது போன்றவற்றிலே கவனம் செலுத்துவீர்கள். உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியாபார போட்டிகளை சமாளிக்க வேண்டிய நாள். திடீரென உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். விரைச்சனின் ஆதிக்கம் நடைபெறுவதனாலே வருமானத்தை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். முன்னேற்ற பாதையில் சில தடங்கல்கள் வரத்தான் செய்யும் என்றாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு தேவை. எதிர்மறை சொற்களை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை இன்று வளர்த்துக் கொள்வது நல்லது. 7லே கேது இருப்பதால் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் இனிய நாளாக அமைய குரு வழிபாடு கை கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.